கொழும்பின் இருவேறு பகுதிகளில் மர்மமான முறையில் உயிரிழந்த இருவருடைய சடலங்கள் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கு. கிரேண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலிருந்து ஒரு சடலமும் மற்றைய சடலம் தெஹிவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கு. இப்படி கிரேண்ட் பாஸ் பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட சடலம் யாருடையது அப்படின்றது இன்னும் அடையாளம் காணப்படலைன்னு போலீசார் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேண்ட் பாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய இங்குருக்கடை சந்தியில் உள்ள ஒரு ஏரியிலிருந்து தான் இந்த சடலம் மீட்கப்பட்டிருக்கு. இந்த சடலத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 35 வயது முதல் 40 வயதுடைய ஒரு ஆணின் சடலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அவர் யாரு என்னன்றது இன்னும் போலீசார் தெரிய வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தெஹிவலை போலீஸ் பிரிவில் கண்டெடுக்கப்பட்ட அந்த சடலம் ஒரு ஆணினுடைய சடலம் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர் தெஹிவலை பகுதியை சேர்ந்த 23 வயதுடைய ஒரு ஆண் அப்படின்றதும் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில கிரேண்ட் பாஸ்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சடலம் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்க அதே வேளை தெஹிவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட சடலம் கலுபோவில மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறதா போலீசார் சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த இரண்டு சடலங்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வராங்க.